தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய பீரியடில் கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் நடந்தாலும் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனுசுக்கு கல்யாணம் நடக்கும். என்ன ரீசன்னா, குருவே போய் 7ல் உட்காந்துட்டு ராசியை பார்க்குறாரு. அப்போது இந்த ராசி நாதனே போய் 7ஆம் இடத்துல உட்காரும்போது தன் விருப்பத்தை விட கூட அதிகமான ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைக்கும். சில பேருக்கு கண்டிப்பாக நடந்துடும். நானே இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க, பார்க்க குட் லுக்கிங்காக இருக்கிறாங்க, நமக்கு இப்படி ஒரு பார்ட்னராக அப்படிலாம் நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்க தான் செய்யுது. நாட்டில் இல்லாமல்லாம் இல்லை. ஸோ அந்த அமைப்பிலே ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. அதில் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு என்ன ஆகும்னா, 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிறைய இன்செக்யூரிட்டி வரும். அந்த பார்ட்னரும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க ஏன் நம்மளை சூஸ் பண்ணாங்க, இவங்க வேறு பார்ட்னரை சூஸ் பண்ணிடலாம், இவங்க பாதிலே விட்டுட்டு போயிடுவாங்களா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரி இவங்களே செல்ஃப் டவுட் ஆகி நிறைய கொஷின் பண்ணி பிரச்சனையை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ தனுசு கொஞ்சம் ஒரு செக்யூர்டாக இருக்கணும், நம்பணும், உங்களுடைய பார்ட்னரை நம்பணும். நீங்கள் கல்யாணம் ஆகிட்டாலும் அவங்கள நம்பணும், ஆக போகுதுனாலும் அவங்கள நம்பணும். நம்பும் பட்சத்தில் அரேஞ்ச்ட் மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜாக இருக்கட்டும், நிச்சயமாக ரெண்டுமே கைகூடக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது தனுசு ராசிக்கு இருக்குது. ராசியை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட், ரொம்ப ரேராக தான் அமையும். ஸோ 2026 தனுசுக்கு திருமணத்துக்கான ஒரு ரொம்ப நல்ல வருஷம்னே சொல்லலாம்.